வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் எல்லா அமைப்புகளையும் கலைத்து விட்டு மீண்டும் புதுசாக விளையாட ஆரம்பிக்குது. 6 மண்டலங்களை சேர்ந்த பொறுப்பு செயலாளர்களை கூப்பிட்டு 300 உள்ளூர் தலைவர்கள் இவர்களை வச்சு யார் யார் நல்லா செயல்படுறாங்கிறத பார்த்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க போகிறாங்க. இது ஜனவரி 16ஆம் தேதிக்குள்ளே முடிக்கப்படுது இந்த இலக்கு. ஏற்கனவே பிரியங்கா காந்திகிட்ட அந்த வடக்கு பகுதியை கொடுத்தாங்க. அதற்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி பார்த்தாரு, பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேதியிலேயே ராகுல் காந்தி தோக்குறாரு இவங்கக்கிட்ட, ஸ்மிருதி இரானிக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் 43 சீட்டில் நம்ம சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஜெயிச்சது 2024 பெரிய வெற்றி. காங்கிரஸ் மட்டுமே 6 எம்பி. 6 எம்பின்னா சட்டசபை தேர்தலில் கணக்கு பண்ணிக்கங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதி. ஏங்க 30 தொகுதியே பெருசா? 403 ஆச்சே உத்தரப்பிரதேசலன்னு பார்த்தா காங்கிரஸ் இருக்கிறது 2 சீட்டு தான். 403ல் 2. ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது, ராஜீவ் காந்தி இருக்கும்போது எப்படி இருந்த காங்கிரஸ் எப்படி ஆகிப்போச்சு? எப்படி இருந்தால் எப்படி ஆகிட்டாங்கிறாங்களே, என்ன நடந்தது? அதாவது 1980 வரைக்கும் காங்கிரஸ் மிக மிக வலிமையாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம். அமேதி அப்படின்னா போதும், கண்டிப்பாக சோனியா காந்தி தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்திரா காந்தியோடைய கோட்டை அது. அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. ஏன்னா நல்ல ஞாபகத்து, அமேதிலையும் ரேபரேலிலையும் நின்னாங்க சோனியா காந்தி. 2 ஜெயிச்சிட்டாங்க. கர்நாடகா ரேபரேலியில் தான் சுஷ்மா ஸ்வராஜ் எடுத்து நின்று தோத்தாங்க சோனியாட்ட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி என்ன, ஏன் இந்த பின்னடைவு? 1980 வரைக்கும் காங்கிரஸ் வலிமையாக தான் இருந்தது. 1980 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 80க்கு அப்புறம் படிப்படியாக காங்கிரஸோடைய இறங்கு முகம் ஸ்டார்ட் ஆகுது. 2019 என்ன பண்ணுறாங்க, பிரியங்கா காந்தியை உத்தரப்பிரதேச வடக்குக்கு இன்சார்ஜாக போடுறாங்க, பொறுப்பாளர். அவங்களும் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் என்ன சிக்கல்னால், அதுக்கு பிறகு வந்த மக்களவைத் தேர்தலில் அமேதியில் மட்டும் சோனியா ஜெயிக்கிறாங்க. மற்ற எல்லா தொகுதியும் அவுட்டு. 80 தொகுதியில் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சா எப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியும்? அப்போ பிரியங்கா வந்த பிறகு காங்கிரஸ் டெவலப் ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, பிரியங்கா தினமும் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி, ஈரணி நடத்தி ஏதோ ஒன்று பண்ணி கட்சியை வளர்க்கணும்னு நிறைய வேலை பண்ணுறாங்க. நிறைய வேலை பண்ணி பார்த்தீங்கன்னா 2022 சட்டமன்ற தேர்தலில் எப்படி ஜெயிக்கணுங்கிறாங்க. ஆனால் 403 சீட்டில் பார்த்தீங்கன்னா 2 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க. பல தொகுதியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்காரங்க ரொம்ப 4வது 5வது இடத்துக்கு போயிடுறாங்க. சில தொகுதியில் சுயேட்சைகள்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. மாயாவதியோடைய கட்சி 2வது இடத்துக்கு வருது, காங்கிரஸ் கட்சி 4வது இடத்துக்கு போயிடுது. அது 2 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 403ல் 2 ஜெயிச்சா கட்சி எப்படி டெவலப் ஆகிறது? அப்போ கட்சியோட கட்டமைப்பை மாற்றணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ 2024க்கு முன்னாடி காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, காங்கிரஸ் எந்த கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. யூபியில் காங்கிரஸில் இருக்கவங்க யார் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் தான் அதிகம். கடந்த காலங்களில் பிராமின்ஸ் தான் இருந்தாங்க. சர்மா, வர்மா இவங்கெல்லாம் பிராமின்ஸ். இந்த படகு ஓட்டுற தொழிலாளர்கள், பட்டியலின மக்கள் இவங்கெல்லாம் காங்கிரஸில் இல்லை. 2014 யோகி வரும்போது என்ன பண்ணுறாரு, படகு ஓட்டும் தொழிலாளர்லேருந்து இந்த சின்ன சின்ன கம்யூனிட்டிலாம் கூப்பிட்டு, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஐயா இடஒதுக்கீடு கொடுக்கணும். ரைட், இடஒதுக்கீடு கொடுத்துட்டேன். அது எப்படிங்க உடனே இடஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னா, கொடுத்துட்டார். அது மேலே போய் அடி வாங்குன்னு அவருக்கு தெரியும். உடனே கொடுத்துட்டார். எப்பயுமே உடனே இன்ஸ்டன்ட் காஃபிம்பாங்கள்ல, இன்ஸ்டண்ட்டாக இப்போ தலைவலி வருது, ஒரு மாத்திரை போட டக்குன்னு சரியாயிடும். ஆனால் மாத்திரை சைடு எஃபெக்ட் தான். அதே மாதிரி யோகி அப்போ கொடுத்தது அவங்களுக்கு மகிழ்ச்சி. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நிஷாந்த் பார்ட்டி, படகு ஓட்டும் தொழிலாளர்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸில் உயர் ஜாதியினர் மட்டும் இருந்தாங்க, மற்ற சமூகத்தினர் முழுக்க பிஜேபி போயிட்டாங்க. அதனால தான் பிஜேபி தொடர்ந்து யூபியில் ஜெயிச்சிட்டு இருந்தது. அதர் கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பட்டியலின சமுதாயத்தெல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ்லாம் உள்ள போய் பட்டியலின மக்கள்கிட்ட பூந்துட்டாங்க. காங்கிரஸ்காரங்க சொகுசாக இருந்துட்டு வேஸ்ட்டாக போயிட்டாங்க. ஒரு மிதப்பு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஃபார்முலாவை உணர்ந்த அகிலேஷ் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய யாதவர் கட்சின்னு பேர், என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த ஆலோசனை குழுன்னு இருக்குது 19 பேர், அதை ஃபுல்லாக கலைச்சிட்டு யாதவர்களுக்கு 5 பேருக்கு மட்டும் வச்சுட்டு, படகு ஓட்டும் தொழிலாளர் நிஷாந்த் பார்ட்டி, குஷ்வாகா சமூகம், அப்புறம் இவர் நம்ம பேர் ராஜபுத்திர சமூகம், எல்லாத்துலேருந்து ஆளை போடுறாரு. இப்போ திருமாவளவன் பண்ணுறாருல, எல்லா கட்சியிலேருந்து ஆள் போட்டுறாருல, யாதவர்ஜினால் உள்ளே கொண்டு அந்த மாதிரி தாங்கள் யாதவர் கட்சி இல்லைங்கிற அடையாளத்தை நிலைநாட்ட பாடுபட்டார் அகிலேஷ். அதில் ஜெயிச்சார். 2024 ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சு. 43 சீட்டு ஜெயிச்சது. இது கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய அடி. யாருக்கு? நம்ம பிஜேபிக்கு பெரிய அடி. 43 சீட்டில் காங்கிரஸ் 6 வேறு வந்துருச்சு. இப்படி சூழ்நிலையில் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இன்னும் கட்டமைப்பை பலப்படுத்தணும். பிஜேபி கட்டமைப்பை பலப்படுத்தி அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு மக்கள் நம்பலை. இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது காங்கிரஸ்?
இப்போ மல்லிகார்ஜுன கார்கே என்ன பண்ணுறாரு, எல்லா அமைப்பையும் கலைச்சிட்டார். ஜனவரி 16க்குள்ளே புதுசாக உருவாக்கணும் அப்படின்னு கலைச்சிருக்காங்க. இதில் இன்னும் கூடுதலாக என்ன பண்ணுறாங்கன்னா 2026 உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்குள்ளே இந்த வேலையை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, ஏற்கனவே யூபியில் 6 மண்டல பொறுப்பாளர்களை வச்சு 300 மாவட்ட தலைவர்கள்ட்ட பேசுகிறது. எந்த மாவட்ட தலைவர் ஆக்டிவாக இருக்கார், யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வரணும். அந்த டீட்டெயிலை வச்சு புதுசாக ஆள் போடுறது. இதெல்லாம் யார் போடுறான்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொதுச் செயலர் அவினாஷ் பாண்டே தான் இன்சார்ஜ். இதை ராகுல் காந்தி நேரடியாக மேற்பார்வை பார்க்குறாரு. அதனால் வரக்கூடிய 16ஆம் தேதிக்குள் காங்கிரஸ் மறுசீரமைக்கப்படும். ஆக்டிவாக இருக்கவங்க உள்ளே வர்றது ஒன்று, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு பிரதிநிதித்துவம் இல்லையோ அதெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இன்னும் குறிப்பாக காங்கிரஸ் சொன்னது என்னென்னா பூத் கமிட்டி, ஒரு 20 பேர் பூத் கமிட்டியில் இருந்தால் 5 பேர் ஒரு சமுதாயம், 3 இப்படி எல்லா சமூக மக்களும் இருக்கக்கூடிய அளவில் பூத் கமிட்டி அமைக்கணும். இதுதான் பெரிய பிளான். இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான வேலை தொடங்கிருச்சுங்கிறாங்க. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல், அதை காங்கிரஸ் சீட்டு கேச்சு கொடுக்கல சமாஜ்வாதி. ஏன்னா காங்கிரஸ்க்கு இன்னும் செல்வாக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இழந்த செல்வாக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுட்டு இருக்கு காங்கிரஸ்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ யூபியில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 35-36 சட்டமன்ற தொகுதிகளில் இன்றைக்கி காங்கிரஸோடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. இதுவே ஒரு நல்ல விஷயம். ஏற்கனவே இந்த கன்வேயர் யாத்திரையில் பிரச்சனை, சாம்பலுக்கு நம்ம ராகுல் காந்தி போய் அது ஒரு இஷ்யூ. இப்போ எல்லாரும் ஒரு அறியப்படக்கூட பார்க்கக்கூடிய போராளியாக ராகுல் காந்தி இருக்கார். சொல்லவே வேணாம் பிரியங்கா காந்தி. இதெல்லாம் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு பூஸ்டாக இருக்கும் தான் வரக்கூடிய தகவல்லாம் சொல்லுது. அதனால் 2027 தேர்தல் கண்டிப்பாக யோகிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கதிகலக்கக்கூடிய வைக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கும். 2026 உள்ளாட்சி தேர்தலில் அகிலேஷும் காங்கிரஸும் கண்டிப்பாக கூட்டணி. காங்கிரஸ் நிறையா தொகுதி இப்போயே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அதனால் காங்கிரஸ் வேகமாக தான் இருக்குதுன்னு நம்பலாம். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிர்வாகிகளை போட்டது பசை மாதிரி ஒட்டிகிட்டு இருக்காங்க. இந்த நிர்வாகிகள் 7 வருஷத்தில் ஒரே நாளில் அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. இது நல்ல முடிவு தான். கட்சியை கலைச்சி ஆடணும். அந்த வகையில் நல்லா கலைச்சி ஆடுறாரு. எப்படி சிவராஜ் சௌகானை கலைச்சிட்டு மோகன் யாதவை போடுறாங்க, இந்த பக்கம் மனோகர்லால் கட்டாவில் இருக்கிறாங்க, பிஜேபியில் என்னென்னும் மாற்றி போடுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி காங்கிரஸ் ஒரு அதிரடியாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.